ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களோட ஷேர் பண்ண போகுന്ന சப்ஜெக்ட் வந்து கல்லுப்போட மாயாஜால ரகசியத்தை பற்றி. என்ன இந்த கல்லுப்போட மாயாஜால ரகசியம்னு கேட்டால், நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு நகை கடையில் ஒரு நகை எடுக்க போகுന്ന டைமில் எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் இருந்தால் அது பலரும் ஆயிரக்கணக்கான ஆளுகளை எனக்கு முன்னாலே அது பார்த்துருக்கும். அப்புறம் அந்த நகையை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கண்திருஷ்டியும் அதே மாதிரி அந்த நெகட்டிவிட்டிஸும் அந்த நகையில் இருக்கும். அந்த நகை நான் வீட்டிட்டு வரும்போது அந்த கண்திருஷ்டியை நான் கூட்டிகிட்டு வரும் மாதிரி இருக்கும். அதனாலே அந்த நகை நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். கல்லுப்பு மேலே கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் அது பயன்படுத்தியால் அதோடய திருஷ்டி கழிஞ்சு போகும். அதனால இதே மாதிரி நம்ம பயன்படுத்தியால் நமக்கு கண் திருஷ்டியும் இதுவும் அந்த திருஷ்டி இல்லாமல் இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர். தேங்க்யூ.